அப்போ நான் படம் எடுக்கணுங்கிற ஒரு ஆசை வந்து தேவர் தான் தூண்டி விட்டாட்டே. இப்படி நீ கதை எழுதிக்கிட்டு இருந்தேன்னா ஒன்றும் நடக்காது, நீ ஒரு குடும்பத்தினாட்ட நீ ஒரு படம் எடுறா, நான் ஃபைனான்ஸ் பண்ணுறேன்னாரு. முதல்ல போய் 6 புஷ்பங்கள் செகண்ட் ஹீரோவாக நடித்த ரஜினிகாந்தை என்னுடைய படத்துக்கு ஹீரோவாக போட்டேன். பைரவிங்கிற படத்துக்கு எதிர்ப்புகள் பார்த்தா பயங்கர எதிர்ப்பு. எனக்கு இந்த உண்மைகளை நான் சொல்லித்தான் ஆகணும். வரவேற்பு இருந்தது, அது வேறு சமாச்சாரம். ஆனால் ஃபைனான்ஸ் பண்ணுற தேவர ஐயோ நீ அவனை வில்லனாக போடப்பா, ஹீரோவை போட்டேன்னா என் படம் போயிட்டுப்படா அப்படின்னாரு. இல்லைன்னா அந்த கதைக்கு அவர் தான் பொருத்தமாக. நீ சொல்கிறப்பா வில்லனா நான் பார்த்துட்டேன், பாலச்சந்திர பாரி அவர் புத்திசாலித்தனமாக அவர் வில்லனாவே போகிறாரு, அதை பார்த்து நீ கற்றுக்கடா, அந்த பையன் அதுக்கு தாண்டா கரெக்டாக இருக்கா, ஆனால் வில்லனுக்கு சூப்பர்ப்பா, நான் ரொம்ப ரசிக்கிறேன் அந்த பையனை. இப்படியெல்லாம் சொல்லிட்டு கடைசியில் என்ன பண்ணுறாரு, நீ ஜெய்சங்கரை போடு, முத்துராமனை போடு, அவனை வில்லனாக போட்டு ரஜினிகாந்த் அப்படியே பிடிவாதம் பண்ணுறாரு. ஏன்னா அவர் தான் பணம் கொடுக்க போகிறாரு. நான் கோச்சிட்டு எந்திரிச்சு வந்துட்டேன். நான் எப்போவுமே ஒருத்தரை இந்த கேரக்டருக்கு இவங்க தான் ஃபைனல் பண்ணிட்டா மாற்றவே மாட்டேன். ஏன் மாற்ற மாட்டேன்னா ஆசை காட்டி மோசம் பண்ணது மாதிரி போகும். ஒருத்தரை யோசனை பண்ணி ஒரு கேரக்டருக்கு போடணும். அப்படி போட்டாச்சுன்னா மாற்றவே கூடாது. அவங்களா போனாத்தான் மாற்றினா அவங்க என்ன வேதனைப்படுவாங்கிறது எனக்கு தெரியும். அது ரொம்ப தப்பு, அதை நான் செய்யவே மாட்டேன். அதனால் தேவரை பற்றி நான் கவலையை விட வெளியே வந்துட்டேன். வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த படத்தை எடுத்துக்க முடிச்சு ஃபஸ்ட்டு ஷோ தேவர் பார்த்துட்டு இந்த வானலாவ பொழுதுட்டே எனக்கு 2 படம் அவர் நடிக்க சொல்கிறா, நீ ஜெயிச்சிட்டடா நீ ஜெயிச்சிட்டடான்னு வானால் போறாரு. அதுதான் பைரவி என்ற படம். உடனே ரஜினி சாருக்கு ஃபோன் பண்ணி வந்தார், காலைல விழுந்தார், கும்பிட்டாரு. ஐயாவுக்கு 2 படம் பண்ணி கொடுங்கன்னே தொடர்ந்து படம் பண்ணி கொடுத்தாரு. ரஜினி சார் தன்னை வந்து அப்படி பேசுனாங்க இப்படி பேசுனாங்கலாம் அவர் ஃபீல் பண்ணவே மாட்டார். அவர் இறை நம்பிக்கை உள்ளவர். எது எப்போது நடக்குமே அப்போது நடக்கும்னு போய்கிட்டே இருக்கவர். அதனால் எதை பற்றி அவர் கவலைப்படல. தேவருக்கு தொடர்ந்து படம் பண்ணி கொடுத்தாரு. அது வேறு சிம்மாச்சரம்.